ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பரை போல மேற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இன்றைய பதிவு வைகாசி விசாக நட்சத்திரம். அப்போ வைகாசி விசாக பெருவிழா முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு திருநாளாக கருதப்படுவது இந்த வைகாசி விசாக பெருவிழா. இந்த வருடம், அதாவது பராபவ வருடம் வைகாசி மாதம் 30/5/2026 வைகாசி மாதம் 16ஆம் தேதி இந்த விழா வருகிறது, இந்த விசாக பெருவிழா. இதில் இன்னும் ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை வருது. சனிக்கிழமையில் சதுர்த்தசி திதி எவ்வளோ நாளைக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11:58 வரைக்கும் இருக்குது. அதே போல் விசாக நட்சத்திரம் அன்று 12 மணி வரைக்கும் இருக்கு. அப்போ 12 மணிக்கு மேலே உங்களுக்கு பௌர்ணமி வந்துடுது. 1:20 வரைக்கும் வருது விசாக நட்சத்திரம். அப்போ இந்த நாளில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்மர் ஜெயந்தி வருது. வைஷ்ணவனுடைய கொண்டாடப்படக்கூடிய நரசிம்மர் ஜெயந்தி இந்த சனிக்கிழமை சதுர்த்தசி வர்றதுனால உங்களுக்கு அந்த நன்னாளில் நரசிம்மர் ஜெயந்தி, நரசிம்மர் பிறந்த நாள் அன்று கொண்டாடப்படுகிறது. அடுத்தது இன்னொன்று, நந்தீஸ்வரர் ஜெயந்தியும் அன்னைக்கு தான் வருது. அப்போ சிவபெருமான், அப்போ சைவமும் வைணமும் ரெண்டுக்கு சிவனுக்கு ரொம்ப முக்கியமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நந்தி. அவருடைய அந்த நந்தீஸ்வரர் ஜெயந்தியும் சித்தர் ஜெயந்தியும் அன்னைக்கு தான் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நமக்கு சொல்லக்கூடிய அந்த விசாக பெருவிழான்னு வருது இல்லையா, அந்த விழாவும் நமக்கு அன்னைக்கு தான் வருது. சரி, அந்த நாளில் நடக்கக்கூடிய அந்த நாம யோகம், கர்ணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ணம் என்ன கர்ணம் வருதுன்னா வணிசை கர்ணம் வருது. வணிசை கர்ணம். அப்போ வணிசை கர்ணம் என்னன்னா நந்தியை பற்றி குறிக்கக்கூடியதுதான், காளையை பற்றி குறிக்கக்கூடியது. அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வரக்கூடிய நாம யோகம் என்ன நாம யோகம்னு பார்த்தீங்கன்னா சிவநாம யோகம் வருது. அப்போ இந்த நன்னாள் வைணவர்களுக்கும் சைவர்களுக்கும் மிக உன்னதமான ஒரு நன்னாள். அதுவும் இல்லாமல் முருகனை சிறப்பாக கொண்டாடப்படக்கூடியவர்களுக்கும் மிக ஒரு உன்னதமான நன்னாள். சரி சார், இதெல்லாம் ரைட்டு, ஓகே. இந்த நன்னாளை நாம் எப்படி பயன்படுத்திக்கலாம்? அதுவும் இல்லாமல் இந்த நன்னாள் அன்னைக்கு கரிநாளாக வருது. அப்போ கரிநாள் சுபகாரியங்களுக்கு விளக்கப்படுகிறது. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வழிபாட்டிற்கு உகந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. அப்போ இந்த நன்னாளை நம்ம என்ன பண்ணலாம்? வழிபாட்டுக்கு நல்ல ஒரு நாளாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் சிவனுடைய ஆலயத்தில் போயும் நீங்கள் வழிபாடு செய்யலாம், பெருமாளனுடைய ஆலயத்திலையும் போய் நீங்கள் வழிபாடு செய்யலாம், முருகனுடைய ஆலயத்தில் போய் வழிபாடு செய்யலாம். அப்போ 3 அந்த தெய்வங்களையும் நம்ம அன்னைக்கு கொண்டாடுவது மிகவும் சிறப்பு. அப்போ அந்த நன்னாளில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்மளால் முடிஞ்சதை, அந்த இப்போ இருக்கக்கூடிய காலம் வெப்ப காலமாக இருப்பதால் உங்களால் முடிந்தது தண்ணீரை நீங்கள் தானமாக கொடுக்கலாம், நீர்மோர் தானமாக கொடுக்கலாம், பானத்தை தயாரித்து செய்து நீங்கள் தானமாக கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் நோன்பு இருந்து முருகனுக்கு காவடி எடுக்கலாம், அளவு குத்தலாம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை செய்யலாம். சிவனுடைய ஆலயம் அன்னைக்கு சதுர்த்தசி திதி நீங்கள் வெள்ளிக்கிழமை நைட்டே கொண்டாடுவது சிறப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதுர்த்தசி நரசிம்மர் ஜெயந்தி. அப்போ நீங்கள் விஷ்ணுடைய ஆலயத்தில் நீங்கள் அதிகாலை, அதாவது காலை ஒரு 7 to 8 மணி, அந்த மாதிரி ஒரு 6 to 7 அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் விஷ்ணுனுடைய ஆலயங்களில் போய் நீங்கள் விஷ்ணுவுக்கு அர்ச்சனை செய்வது, அல்லது அந்த ஆலயங்களில் சென்று தான தர்மங்கள் செய்வது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். நோன்பு இருப்பதுங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த விசாக நட்சத்திரத்திற்கு ஒரு வாரத்துக்கோ அல்லது ஒரு 5 நாட்களுக்கோ ஒரு 7 நாட்களுக்கு முன்னாடியே நீங்கள் வீடு எல்லாம் சுத்தம் செய்து ஒரு ஆச்சார அனுஷ்டானங்களாக இருந்து நீங்கள் ஒரு விரதம் மேற்கொண்டு செஞ்சீங்கன்னா உங்களுடைய நெகட்டிவ் தன்மை அப்போ குறையும். நீங்கள் விழா எடுக்கும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் தன்மை உள்ற வரும். அப்போ இதெல்லாம் நீங்கள்
கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த நன்னாளை வந்து கொண்டாடுங்க. இது வந்து ஆன்மீக செய்தி. இந்த விசாக பெருவிழாவை நம்ம வந்து சைவர்கள், வைணவர்கள், முருகப்பெருமானை கொண்டவர்களுக்கும் நம்ம வந்து இதை சொல்லியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்குள்ள ஜோதிடத்துக்குள்ள என்ன ஒரு விசேஷம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அரியும் சிவனும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அரியும் சிவனும் யாரு? அரிங்கிறது வந்து பெருமாள், சிவன்கிறது நம்மளுக்கு தெரியும் சிவபெருமான். இவங்க அரியும் சிவனும் ஒன்னா சேர்ந்தாதான் நமக்கு வந்து அரிசி அப்படிங்கிற ஒரு உணவு அப்படிங்கிறது. அந்த நெல்லுல இருந்து வரக்கூடியது அரிசி. அப்ப ஒரு உணவு அது. ஓகே வச்சா? இது வந்து நம்மளுடைய வாழ்வியல பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது ஜோதிடத்துக்குள்ள இதை போனோம் அப்படின்னா, இந்த விசாக நட்சத்திரம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலா ராசியும் விருச்சிக ராசியும் இணைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கிறது. சரி, இப்ப இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய 2 வீட்டுல நேசம் பெறக்கூடிய கிரகம் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுல வந்து நேசம் பெறக்கூடிய கிரகம் வந்து துலாத்துல வந்து சூரியன் நேசம் ஆகுறாரு. துலாத்துல சூரியன் நேசம் ஆகுறாரு. விருச்சகத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் நேசம் ஆகுறாரு. அதுவும் விசாக நட்சத்திரத்துல சந்திரன் நேசம் ஆகுறாரு. சரி, இதை வந்து சூரியன், அதாவது இப்ப வந்து அன்னைக்கு வந்து விசாக நட்சத்திரத்துல வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திரன் எங்க விருச்சகத்துல இருக்கு. இது அந்த விழா நடக்கிற அன்னைக்கு. ஆனா அதே சமயத்துல அந்த சூட்சமான அந்த 2 விஷயம் என்ன அப்படின்னா, தாய் தந்தை 2 பேர்த்தையும் இருந்து விலகக்கூடிய ஒரு அம்சம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் தான். தாய் தந்தை கிட்ட 2 பேர்த்துக்கிட்ட இருந்துமே விலகி வந்திருக்கிறார் இல்லையா? அவர் ஒரு ஞானத்தை தேடி வந்து தனக்கு அது கிடைக்கவில்லை, அந்த ஞானப்பழம் கிடைக்கவில்லை என்று அந்த ஞானத்தை அடைய வேண்டியதற்காக அவர் தவக்கோலம் கொண்ட ஒரு அமைப்பாக அங்க கருதப்படுகிறது. அப்ப இயற்கையில நமக்கு தாய் தந்தையிலிருந்து கிடைக்காத ஒரு விஷயத்த நாம யாருக்கிட்ட போய் கிடைக்க முடியும்? தவம் இருந்து ஞானம் பெற்றா தான் நமக்கு அது கிடைக்கும். அப்ப அது யாருக்கிட்ட போய் கிடைக்கும்? அந்த தவமும் ஞானமும் யாருக்கிட்ட கிடைக்கும் அப்படின்னா, குரு கிட்ட தான் கிடைக்கும். அந்த குருவின் மூளை தான் நம்மளால அடைய முடியும். அதே சமயத்துல நாம இங்க பார்த்தோம் அப்படின்னா, ஜோதிடத்துல இன்னொரு செய்தியை நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவினுடைய மனைவியை தான் வந்து சந்திரன் வந்து ஒரு தவறான ஒரு அணுகுமுறையில ஒரு நிகழ்வு நடந்ததாக நமக்கு வந்து அந்த புராண கதைகள் சொல்லுது. அப்ப அந்த இடத்துல வந்து குருவினுடைய நட்சத்திரத்துல அந்த சந்திரன் அதனாலதான் அங்க நீசம் ஆகுறாரு. அது 8ஆம் இடங்கிறது என்னன்னா மறைமுகமா சொல்லக்கூடிய சில விஷயங்களை சொல்லுது அப்படின்னு நமக்கு வந்து அந்த அடிப்படை சொல்லுது. இங்க பாத்தீங்க அப்படின்னா, துலாத்துல ஏன் சூரியன் நீசம் ஆடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பேற்பட்ட மன்னனாக இருந்தாலும், அதிகாரிகளாக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஆளுமை தன்மை கொண்டவராக இருந்தாலும், ஆசை என்ற ஒரு விஷயத்தை, போகம் என்ற ஒரு விஷயத்தை கடைபிடிக்கும் போது அங்கே அவர் தன்னுடைய பலத்தை இழந்து விடுகிறார். ஆளுமை தன்மை அந்த இடத்துல இருக்காது அப்படிங்கிறத இந்த இடத்துலையும் துலாத்துல சூரியன் நேசம் ஆகிறதையும், அதே சமயத்துல விருச்சகத்துல சந்திரன் ஏன் நேசம் ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உயிரை கொடுப்பதற்கு தாய் தன்னுடைய ஒரு நிமிட உயிரை இழந்து பின்னால் உயிர் பெறுகிறாள். அந்த சமயத்தில் அவருக்கு உயிர் போகக்கூடிய அளவுக்கு வலி இருக்கும். அந்த வலியினுடைய அளவுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பா இருக்க, அந்த நேரத்துல இயல்பா இருக்கிறவங்களுக்கு அந்த அளவு டெல் அப்படின்னு அந்த அளவு குறிப்பாங்க. அந்த அளவுல வரும்போது அவங்க இறந்து போயிடுவாங்க. ஆனா இந்த பிரசவ காலத்துல மட்டும் அந்த தாய் அதை விட அதிக அளவு அந்த வலியை பொறுத்து கொண்டு அவள் அந்த உயிரை பிரசவிக்கிறாள். அப்ப அந்த இடத்துல வந்து தாய் தன்னை இழக்கிறாள் என்றும், அதே போல எவ்வளவு ஆளுமை தன்மை உள்ள ஆளாக இருந்தாலும் ஆசை என்ற போகம் என்ற ஒரு விஷயம் வரும்போது
அங்கே வந்து அதிகாரம், பதவி, ஆளுமை தன்மை அத்தனையும் இழந்துவிடும் என்பதையும் இங்கே குறிக்கிறது. இந்த ரெண்டையும் ஒரு மனிதன் கண்ட்ரோல் பண்ண வேண்டும் அப்படின்னா அறிவு என்ற ஞானம் ஒரு மனிதனுக்கு கண்டிப்பா தேவை. அப்ப அந்த அறிவு எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் இப்ப எங்க இருக்கிறாரு? உச்ச வீட்டுல இருந்து தாண்டி சர வீட்டுல இருந்து தாண்டி சிற வீட்டுக்கு வந்து தீர்க்கமா என்னாலும் அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத எந்த நட்சத்திரத்துல இருந்து சொல்றாரு? கிருத்திகைக்கு அடுத்தது ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து சொல்லக்கூடிய நாளாக இருக்கும். சந்திரனுடைய நட்சத்திரத்திலிருந்து சந்திரன் நீசமாகக்கூடிய வீட்டை நோக்கி அந்த பலத்தை தரும் பொழுது அது நமக்கு வாழ்நாளில், ஏன்னா காலபுருஷனுக்கு 2ஆம் வீட்டில இருந்து 8ஆம் வீட்டை சந்திரன் நின்று அந்த 8ஆம் வீட்டுல சந்திரன் இருக்கிறத காலபுருஷனுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி தன்னுடைய வீட்டிற்கு 5ஆம் இடத்திலையும் காலபுருஷனுக்கு அவன் 8ஆம் இடத்திலையும் போய் இருக்கும் பொழுது காலபுருஷனுக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான அந்த யோகத்தை தரக்கூடிய காலபுருஷனுக்கு 2ஆம் வீட்டில் 5ஆம் அதிபதியின் அந்த 4ஆம் வீட்டின் அதிபதி நட்சத்திர சாரத்தில் நின்று பார்ப்பதுதான் சிறப்பு. அப்ப அந்த நியாயம், தர்மம், ஆளுமை தன்மை எல்லாமே வந்து பேலன்ஸ் பண்ணி வாழ்க்கையில ஒரு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அந்த நன்னாளை அனைவரும் பயன்படுத்தி ஒரு வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய தாய் தந்தையர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. ஒரு விரதம் இருங்க. 4 பேர்த்துக்கு தானம் பண்ணுங்க. நல்ல வார்த்தைகள் பேசுங்க. இன்னைக்கு மற்றவர்களுக்கும் நீங்க பயன்படுற மாதிரி நடந்துக்காக்க மற்றவங்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லுங்க. இன்னொரு விஷயம் நம்ம இப்ப சொல்லியே ஆகணும். அதாவது நாம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நன்மை. அதே சமயத்துல மற்றவங்க நல்லா இருக்கணும் இருக்கிறத செய்யறது தான் புண்ணியம். நாம நல்லா இருக்கணும்னு சொல்றது நினைக்கிறது வந்து அது நம்மளுடைய நோக்கம் ரைட்டு. ஆனா அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் வந்து நாம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய புண்ணியம். இப்ப நம்ம உடம்பையும் நாம வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறது, விரதம் இருக்கிறது, வழிபாட்டு முறைகள், அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது, அங்க அவங்களுக்கு ஏதாவது வந்து நம்மளால ஈன்ற உதவிகளை செய்வது மிக ஒரு அற்புதமான ஒரு நன்னாள். அந்நாளை நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி ஏதாவது ஒரு ரூபத்தில் மற்றவர்களுக்கு உதவியாக இருங்கள் என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்களை ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் மீண்டும் சொல்கிறேன், இந்த ஆன்லைன் அபிராமி அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறேன், நீங்கள் அதை தொடர்ந்து செய்வதற்கு நான் உங்களுக்கு ஊக்கம் அளிக்கிறேன் என்பது தான் வந்து இந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற வார்த்தையினுடைய விளக்கம். அதனால் இந்த சேனலுக்கு நீங்கள் ஒரு உறுதுணையாக இருந்து என்னை மேலும் மேலும் உயர்த்துவதற்கு ஒரு வாய்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.